ஊரு சூடானதுதான். ஒரு குளுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊரு இன்னைக்கு 2 டிகிரி 3 டிகிரி வெப்பநிலை ஏற்ற. அவன் என்னமா அக்கிரமா பேசிட்டு போன மாதிரி அழுதுட்டு இருக்க? இந்தியாவுல இருக்க அறிவாளிபுரன் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. ஒரு 2 வீலர்ல இந்த ஊர்ல போக முடியுமா? உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. நோ ப்ராப்ளம். கோட்டா சிஸ்டம் மூலமா நான் படிச்சு மேல வரலங்க அப்படின்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசினதாங்க சோசியல் மீடியா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. கோட்டா சிஸ்டத்துல அண்ணாமலை வரல, கோட்டா சிஸ்டத்துல வானதி வரல, கோட்டா வானதி அக்கா வரல நினைச்சுக்கோங்க. என்ன மனுஷன் கோட்டா சிஸ்டத்துல அண்ணாமலை வரல. அந்த ஆளு சொல்றது உண்மையா? கோட்டா சிஸ்டத்துல அண்ணாமலை வரல. அதாவது இடஒதுக்கீடு மூலமா நான் படிச்சு வரலங்க அப்படிங்கறதாங்க நம்ம அண்ணாமலை சொல்றாரு. உண்மையிலே இடஒதுக்கீடு மூலம் அவர் படிச்சு வரலையா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஆச்சரியம். ஐயா யாரு கேட்டு இல்ல, ஐயா யாருன்னு நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டுப்புட்டு இல்ல. டேய் நான் யாருன்னு என் பெருமை என் வாயால சொல்லக்கூடாது, ஊர் உலகத்துல சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சு. கோட்டானா உனக்கு அவ்வளோ கேவலமா அண்ணாமலை? அவர் சொல்றது உண்மைதானா அப்படி ஒரு பக்கம் மக்கள் பூரா தேடி போய் பார்த்துருக்காங்க. ஏன்னா வழக்கம் பொய் தானே சொல்லுவாரு. தேடி போய் பார்த்தா தெரியுது அவர் சொன்னது பூரா பொய்ன்னு. உனக்கு மனசாட்சி இல்ல, உனக்கு இதயம் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ அண்ணாமலை, இடஒதுக்கீடு அப்படின்றது சலுகை இல்ல, அது உரிமை. சுய உரிமையை கேட்டா கோவம் வருதுல்ல? சுய உரிமை தமிழில் எங்களுக்கு பிடிக்காத 2வது வார்த்தை. இன்னைக்கு நீங்க அங்க முன்னாள் ஐபிஎஸ்ஆ உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் இடஒதுக்கீடு தான். ஆமா மக்களே, இடஒதுக்கீட்டுக்கு எதிரா பேசுற இந்த அண்ணாமலையும் இடஒதுக்கீட்டுல வந்தவர் தான். இத நாங்க சொல்லல, அண்ணாமலையே சொல்லிருக்காரு பாருங்க. அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் நான் மறுபடியும் லுக் லூஸ்ல விடு. I think I am a beneficiary of the reservation. நாங்க எல்லாருமே reservation beneficiary. இன்ஃபேக்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போடுற மார்க்ஸ் கார்டு கூட தப்பான கார்டுங்க. 2010 பேட்சில் வந்து நான் ஓபிசி ஸ்டார்னு எனக்கு போட்டிருப்பாங்க ஜென்ரல் கேட்டகரியில். குவாலிட்டி ஏன்டா அப்படி பாக்குற? ஏன் நல்ல வேலை சொன்னீங்க, நான் இன்னொன்னு வேற நினைச்சேன். இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க அண்ணாமலை, நீங்க சார்ந்த பிரிவை பிற்படுத்தப்பட்டோர் பிரிவுல சேர்த்து அந்த இடஒதுக்கீட வாங்கி கொடுத்தது கலைஞர் தான். அதாவது பிஎஸ்சி காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம் அண்ணாமலை 5 வருஷம் படிச்சிருக்காராமாங்க. அது அவரே சொல்லிட்டாரு, போய் கேட்டு வாங்க. 5 ஆண்டுகள் பிஎஃப்சி பொறியியல் கல்லூரியில் 5 ஆண்டுகள் படிக்கிறேன். இல்ல இந்த காலேஜ்ல ஒரே கிளாஸ்ல 9 வருஷமா ஒருத்தன் படிக்கிறான்னு கேள்விப்பட்டேன். அந்த பையன் நீங்க தானே? 5 வருஷம் எப்படி இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்க முடியும்? அதுக்கெல்லாம் ரீசன் இருக்குப்பா. 1 வருஷமா உசுர கொடுத்து சொல்லி கொடுத்த வாத்தியார மறந்துட்டு பாஸ் ஆகி போறீங்களே, உங்களை மாதிரி நன்றி கெட்டவன் நான் கிடையாது. 4 வருஷம் தானே இருக்கு. 5 வருஷம்னா அந்த எம்எஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்குல்லங்க, அது மட்டும் 5 வருஷம் படிப்பாங்க. இன்ஜினியரிங்னாவே 4 வருஷம் தானே. எதுக்கு ஒரு 5 வருஷம் படிச்சாரு? அந்த வாத்தியாருக்கு கடைசி வரைக்கும் விசுவாசமா இருக்கணுங்கிறதுக்காக தான் 9 வருஷமா ஒரே கிளாஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை காலேஜுக்கு போகாம டிபார் ஆகி படிச்சாரா, இல்ல அரியர் வச்சு 5 வருஷம் படிச்சாரா? நம்ம சந்தேகமா தான் இருக்கு. கரெக்டா கட்டுப்பிட்டா. ஆக மொத்தம் இன்ஜினியரிங் 5 வருஷம் படிச்சா மக்குமலை தான் நம்ம அண்ணாமலைன்னு சோசியல் மீடியால ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தனை கலாய்க்கணும் அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொளந்துக்கிட்டு அருவி மாதிரி கொட்டுமே. இப்படி பேசுறாருன்னு தெரிய பார்த்தா நமக்கு பல விஷயம் தெரிய வந்திருக்கு. அது பாருங்க, நான் ஒன்னும் பாஜக தலைவருங்க, மேனேஜர் கிடையாது. பாருங்க, எம்பிசில நிக்க மாட்டேன், நின்னா முதல்வர் வேட்பாளர் தான், நின்னா டைரக்டா சிஎம் தான் சொல்லிட்டு இருந்தாரு. 2002 முதலாக கோயம்புத்தூருக்கு வர்றேன், பேண்ட் போட்டுக்கிட்டு. அண்ணா நீங்களா இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. எங்க அப்பா வேட்டி கட்டிக்கிட்டு கிராமத்திலிருந்து 2 தகர டப்பா எடுத்துக்கிட்டு 3 பேருந்து மாறி 2002 கோயம்புத்தூருக்குள்ள வர்றேன். மொத்த சனினா வந்து 22 ஆண்டுகளுக்கு முன்பு. அன்னைக்கு எனக்கு வயசு வந்து 16 வயசு 17 வயசு. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு டவுன் பஸ் பிடிச்சு 2 தகர பெட்டியோட பீலமேட்ல போய் இறங்குறேன். கோயம்புத்தூருக்கு எப்படி 2 தகர பெட்டியை கொண்டு வந்தேனோ இன்னைக்கும் அதே மனநிலைமையில. நான் 2 தகர பெட்டியோட தான் கோயம்புத்தூருக்கு வந்தேன். எனக்குன்னு ஒண்ணுமே இல்ல. நானே படிச்சு கிழிச்சு முன்னேறி இங்க வந்திருக்கேன். ஏழைங்க மாதிரி தெரியுது, உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன். நண்பர்கள் தான் வீட்டு வாடகை குடுக்கறாங்க, வைஃபோட காசுல தான் நோகாம உட்காந்து தின்ற. இப்படிதான் உருட்டிட்டு இருக்கான் இந்த அண்ணாமலை. ஆமா, எல்லாரு கண்ணுக்கும் ஏழையா தான் தெரியணும். 2021 அரவக்குறிச்சியில பண்ண வேட்புமனு தாக்கல்ல அவனோட சொத்து எவ்வளவு இருக்குன்னு அவனே சொல்லிருக்கான். அட, ஒத்த ஓட்டு வாங்கினால அந்த எலெக்ஷன் தான். வேளாண்மை நிலம் பூர்வீக நிலமே கிட்டத்தட்ட 22 ஏக்கர் இருக்கு. ஆமா,
ஊர்ல என்ன வேலை செய்யறீங்க? விவசாயம் வேற ஒண்ணும் இல்லைங்க. எத்தனை ஏக்கர் தேரும்? 10,000 ஏக்கர் அவ்வளவுதான். என்னாச்சு? கண்ணெல்லாம் பொறி பறக்குதுப்பா. அதோட மதிப்பு 1 கோடின்னு சொல்லிருக்கான். ஏண்டா 22 ஏக்கர் விவசாய நிலம் உனக்கு 1 கோடி தானா? அடடடா, ரொம்ப இறங்கி போட்டிருக்கு. எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. அது சரி, பூர்வீக சொத்தை 22 ஏக்கர் வச்சுக்கிட்டு நீ தகர பெட்டியோட கோயம்புத்தூர் வந்த. இத நாங்க நம்பணும். நான் நம்பணும். என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? எங்க வர்ற? அப்புறம் இங்க பாருங்களேன், கையில இருக்க ரொக்கம் 1 லட்சம்னு போட்டிருக்கான். அப்புறம் பேங்க்ல இருக்கிறது கர்நாடகா பேங்க்ல 12,50,000, கனரா பேங்க்ல 25 லட்சமா. நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படித்தான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. சரி, இவ்ளோ காசு வச்சிருக்கியே, அப்புறம் ஏன்டா உன் வீட்டு வாடகைய ஃப்ரெண்டு குடுக்குறாங்கன்னு போய் சொன்ன? இதெல்லாம் 2021 வேட்புமனு தாக்கல்ல குறிப்பிட்டிருக்கிறதே இவ்ளோன்னா கணக்கு காட்டாம எவ்வளவு வச்சிருப்பான் இந்த அண்ணாமலை? மெய்ய பணம் பொய்ய பண்ண மாட்டீங்களா? போடா. எனக்கு எல்லா அடையாளத்தையும் கொடுத்த கோயம்புத்தூருக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். கிராமத்து மனிதனாக வந்து ஒரு பொறியாளனாக மாற்றியது கோவை. எனக்கு மனைவி கிடைத்தது கோவை, சொந்தங்கள் கிடைத்தது கோவை, வாழ்வது கோவை. என் உடம்பு துடிக்குதுயா. இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா? நாங்க வந்திருப்பது கோயம்புத்தூருடைய வளர்ச்சி, முன்னேற்றம். அதனால அவங்க கட்சிக்கு முன்னேற்றம், நம்மளால எனக்கான முன்னேற்றம் தானே. கோயம்புத்தூருடைய மாற்றம், மாற்றம். இந்த கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாற்றம். கோயம்புத்தூருடைய போதை கலாச்சாரம், இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும். ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. ஏற்கனவே அறிவித்திருக்கின்றோம், என்ஐஏ அலுவலகம் கோயம்புத்தூர் கொண்டு வரும். எப்படி தீவிரவாதம் உள்ள வரும்? இது மோடி கேரண்டி. நாங்க செய்ய போறோம். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மக்கள் பார்க்க போறாங்க. நாங்கள் வந்தால் வளர்ச்சியை கொண்டு வரப்போம். நாங்க வந்தா மெட்ரோ ரயில கொண்டு வரப்போம். என்ன இழிச்சவா நினைச்சிட்டியா? இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? இல்லன்னா குடியை வச்சு மொத்தமா நாம் போலாம் நினைச்சியா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல லஞ்ச ஊழலை பற்றி ஏடிஎம்கே டிஎம்கே விடுங்க, என்னை விட பேசக்கூடிய ஒரு ஆளை கொண்டு வந்து நிறுத்துங்க. இவருதான் மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்திருக்காங்க. தமிழகத்துல லஞ்ச ஊழல் பேசியது என்னை விட அதிகமாக பேசிய ஒரு தலைவரை கொண்டு வந்து கேட்க. பாண்டு மூலியமா வெக்கம் மானம் சூடு சொரணை இல்லாம லவுட்ன காசுக்கு பதில சொல்ல. நீங்க 2 பேரும் கரைபடாத கரங்கள் சேர்ந்த உடனே கல்லா போட்டியை கழட்டி எரிஞ்சிட்டுனடா. இதுல இருக்கிறதெல்லாம் வித்து சாப்பிடறதே இவன் தான். இதுல எல்லாம் ஜோசியம் பார்க்க வேண்டியிருக்கு. நாங்கெல்லாம் சாமானிய மனிதர்கள். இந்த மண் கடினமாக உழைப்பவர்களை, மோடி போன்றவர்களை கைவிடாது என்பதை முழுமையாக உணர்ந்தவர்கள். கேக்குறவன் கேளப்பயிலா இருந்தா KGF 3ல கேஆர் விஜயா தான் ஹீரோயின் சொல்லுவீங்க போல இருக்கடா. ஆனா அரசியல்ல வந்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி இருப்பதே ஒரு அவமானம். அப்படி என்றால் ஒன்று செய்ய, நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். இந்த முதலமைச்சர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேசுவதற்கு 1% கூட தகுதி இல்லை என்பது தமிழகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் தெரியும். சாரி, எனக்கு தெரியாது. முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்? 33 மாத காலமாக அவர் என்ன செஞ்சிருக்கார்? பெண்களுக்கு பாதுகாப்பு வந்திருக்கா தமிழ்நாட்டுல? பாஜகவில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் அரங்கேறி வருகிறது. இதனால் இணையவாசிகள் பாரதிய ஜனதா கட்சியை பாலியல் ஜல்சா கட்சி என்று விமர்சித்து வருகின்றனர். ஒரு பெண் தைரியமாக வீதியிலே நடக்க முடியுமா? தென்னிந்திய நடிகையும் பாஜகவின் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு அவர்கள் சமீபத்தில் அளித்த பேட்டியில் கட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் அமைச்சர்கள் என் கண் முன்னே உடைமாற்ற முற்பட்டனர் என்றும் தெரிவித்துள்ளார்.